ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. கடகராசினியருக்கு வணக்கம். கடகராசினியர்களை இந்த வீடியோ பதிவில் தொப்புளில் இதை தடவுங்கள், யோகம் வரும், அதிர்ஷ்டம் வரும், உடல்நலம் நல்லாயிருக்கும். அதாவது தொப்புளுங்கிறது முக்கியமான பகுதி நம்ம உடம்புல, உயிர் மையம், நாபி அப்படிம்போம். ஸோ தொப்புளை சுற்றி இருக்கிற அமைப்பு வந்து நாபி கமலம். தொப்புளுக்கும் வேத ஜோதிடத்துக்கு என்ன சார் சம்பளம் தான் இருக்குது அப்படின்னா, தொப்புள் வந்து குரு சந்திரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனுடைய காரகத்துவம் உள்ளது. குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். கடகராசிக்கு 6-9 கூடையவன். இப்போ ராசியில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா, சில காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது தொப்புளில் வந்து குங்குமப்பூவை தடணும். குங்குமப்பூங்கன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஒரு நறுமண பொருளை தான் பூஜை புனஸ்காரத்துக்கு பயன்படுத்துவோம். சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ, குங்குமம் கிடையாது, நெத்தியில் வைக்கிற குங்குமம் கிடையாது, குங்குமப்பூ. எல்லோரும் பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. பெண்களுக்கு தெரியும், கர்ப்பமான பெண்கள்லாம் பாலில் போட்டு சாப்பிடுவாங்க, குழந்தை நல்லா செக்கச்சவேன்னு பிறக்கணும்னு. ஸோ குங்குமப்பூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான், கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். கிராம கணக்கில் தான் வாங்கணும். சரியா, ஒரு கிராமம் 350 ரூபா கிட்டே இருக்குது. வசதி படித்தவங்க வாங்கலாம். சாமானியப்பட்ட மக்கள் கொஞ்சம் போல் வாங்கி தேவைக்கு வச்சுக்கலாம். இந்த குங்குமப்பூவை என்ன பண்ணணும்னா, நம்ம இடது உள்ளங்கையில் கொஞ்சம் போல் போட்டு ஒரு சுடு தண்ணியை ஊற்றி நல்லா குழச்சி துப்பில் தடவலாம். சரியா, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு நெத்திலேருந்து தடவிக்கலாம். நீங்கள் காலையில் பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு வெளியே ஒரு காரிய ரீதியாக போகிறீங்கன்னா நெத்தியில் தடவிட்டு போனாலுமே உங்களை அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், நினைத்த காரியம் முடியும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குங்குமப்பூவை வந்து துப்புலையும் தடவலாம், நெற்றிலையும் தடவலாம். துப்புளை தடவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தொப்புளை பற்றி சில குறிப்புகளை சொல்லிடுறேன். தொப்புள் தாய் வயிற்றுலேருந்து வரும்போது அந்த இணைவை வந்து நீடித்து கொண்டு வருவது தொப்புள் தான். ஒரு குழந்தை தாய் கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்தாலுமே அந்த தொப்புள் கூடி உறவு இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அது பிறகு தான் டாக்டர் வந்து அதை கட் பண்ணி சரி பண்ணுவாங்க. ஸோ தொப்புள் கூடிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். தொப்புள் வந்து உயிரின் மையமாக பார்க்கப்படுகிறது. நம்ம உடம்புல மொத்தம் 9 ஓட்டை இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓட்டை வாசல் 9, ஓட்டை வீடு 9 வாசல். நம்ம உடம்பே ஓட்டை தான். சரியா, காயமே இது பொய்யாடா, காற்றெடுத்த பையாடா. காயம்னா என்ன, உடம்பு. இது காற்றெடுத்த பை. சரியா, கண், மூக்கு, வாய், தொப்புள், ஆசான வாய், பிறப்புறுப்பு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்படி எண்ணி பார்த்தோம்னா 9 ஓட்டை இருக்குது. இந்த 9 ஓட்டை வழியாக தான் மனிதனுக்கு வந்து சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. மூக்கு வழியாக மெயினாக போயிட்டு இருக்குது. ஆனால் வெளியே போகும்போது எந்த ஓட்டை வழியாக எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. உள்ளே வாங்குற மூச்சு வெளியே போகும்போது, இறுதி மூச்சு வெளியே போகும்போது எங்கிட்டு வேணாலும் அந்த ஓட்டை வழியாக போகும். ரைட்டு, அதை பற்றிக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஆனால் அதான் உண்மை. அப்படி அந்த 9 ஓட்டையில் வந்து முக்கியமான ஓட்டை நடு மையமாக இருக்கிறது தொப்புள் தான். அந்த தொப்புள் வந்து குரு சந்திரன் இவங்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு குரு கேந்திர கோணத்தில் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் குரு சந்திர இணைவு, குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து தொப்புள் மூலிமா அதிர்ஷ்டம் இருக்கும். தொப்புள் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. சரியா, சாமுத்திரியா லட்சத்தின்படி உடலமைப்பு, ஒரு மனிதனுக்கு உடலமைப்பு அமையணும்னா தொப்புளை வச்சு சொல்லிடலாம். அதுபோக வந்து தொப்புளில் நிறைய வடிவங்கள் இருக்குது. சரியா, சிலவருக்கு குழியாக இருக்கும், ஆழமாக இருக்கும், சிலவருக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும், சிலவருக்கு வட்ட வடிவமாக இருக்கும். சரியா நேர்களே, சிலருக்கு நீள் வடிவமாக செங்குத்தாக இருக்கும், ஹெலிப்ஸ் மாதிரி இருக்கும். சரியா, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பில் தொப்புள் இருக்கும். சரியா நேர்களே, அது எப்படி இருந்தாலுமே தொப்புள் வந்து பொதுவாக ஆன்மீகம் மற்றும் வந்து யோகா கலையில் வந்து தொப்புள் மணிப்பூர சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல வந்து அந்த தியான யோகா பண்ணும்போது நிறைய சக்கரம் இருக்குது. சரியா, அதை வந்து மணிப்பூர சக்கரத்தை வந்து உள்ளடக்கியது தான் வந்து தொப்புள். அதுபோல் தொப்புள் வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. உடம்புல வந்து நெருப்பு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தொப்புள் மூலமாக தீர்வு காணலாம். அந்த காலத்துலலாம் வயிற்று வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொப்புளை நல்லெண்ணெய் ஊற்றி தடவி ஈரத்துணியை போட்டுருவாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வயிற்று வலி சரியாக போயிடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தொப்புள் வழியாக நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றலாம். ஸோ தொப்புள் வந்து நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. உடம்புல உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் நாபினாலே தொப்புள் தான். நாபி கமலம், அந்த தொப்புள் இருக்கிற உள்பாகம் வந்து நாபி கமலம். கமலம்னா தாமரை. சரியா, அந்த தொப்புள் இருக்கிற இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கும், வட்ட வடிவமாக இருக்கும் தொப்புள். சரியா, தாமரை கொடி மாதிரி நம்ம தொப்புள் கொடி. சரியா, தாமரை வந்து கொடி. தாமரை வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொடி தான் வந்து கீழே அந்த ஆற்றுல கீழே போயிருக்கும். தாமரை தான் தெரியும், கொடி வந்து கீழே வரைக்கும் போயிருக்கும். அது மாதிரி தான் தொப்புள் கொடி அப்படிங்கிறது வந்து தாய் மூலியமாக வந்திருக்குது. தாய் என்னும் குளத்திலிருந்து வெளியே வந்த கொடி தான் தொப்புள் கொடி. அந்த நாபி கபலத்தின் மூலியமாக வருகிற மூச்சு. இப்போ நாதசுர கலைஞரெல்லாம் மூச்சு எடுக்கிறாங்கல்ல, மூச்சை எடுத்து அந்த நாதசுர வழியாக இசையாக கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இறைவன் அருள் என்னென்னா, அந்த நாபி கமலத்திலேருந்து வருகிற அந்த மூச்சு காற்று, உள்ளேருந்து எடுக்கிற மூச்சு காற்று வந்து
அந்த குழல் வழியாக, நாதஸ்வர குழல் வழியாக இசையாக வெளிப்படுது. அது வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். சரஸ்வதியுடைய யோகம் இருக்கணும். அந்த நாபி யோகங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா நேர்களே? ஸோ அந்த நாபி வந்து மூச்சை கண்ட்ரோல் படுத்தும். ஸோ துப்பல் வந்து உயிர் தத்துவம் உள்ளது. சரி, அதனால தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மூச்சு காய்ச்ச வச்சு உடல் ஆரோக்கியத்தை சொல்லிடலாம். இடது நாசி, வலது நாசி. நாசினா என்ன? மூக்கு துவாரம். அதில் வருகின்ற மூச்சு காற்றினுடைய அந்த உஷ்ணத்தன்மையை வச்சு சொல்லிடலாம். நமக்கு 2 நேரம் 2 மூக்களையுமே காற்று வராது. ஏதோ ஒரு மூக்கில் தான் காற்று வரும். சரியா? இதில் நிறைய இருக்குது. மூச்சு காற்று பயிற்சினே ஒன்று இருக்குது. யோகா தியானமில் வந்து மூச்சு பயிற்சிங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நேரில். ஏன்னா அதுக்கும் இந்த துப்பலுக்கு சம்மந்தம் இருக்குது. ரைட்டு. இப்போ வந்து துப்பலில் வந்து நம்ம குங்குமப்பூ தடவணும். இப்போ குங்குமப்பூக்கு வருவோம். துப்பலை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு. சரியா? இப்போ வந்து குங்குமப்பூ வந்து குரு செவ்வாயோடைய அனுக்கிரகம் உள்ளது. குருவுடைய தாக்கமும் செவ்வாயோட தாக்கமும் இருக்குது. குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏற்கனவே வேண்டியவர் சொல்லிட்டேன் நான். அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி. கடகராசிக்கு வந்து அவர் வந்து 5-10 கூடையவன். சரியா? பஞ்சம சனாபதி, புத்திர சனாபதி, பூர்வ புண்ணிய சனாபதி, அதிர்ஷ்ட சனாபதி, மந்திர சனாபதி, கர்ம சனாபதி, ராஜ்ய சனாபதி, இப்படி நிறைய அருமைக்கு சொந்தக்காரர் செவ்வாய். அந்த செவ்வாயுடைய காரகத்துவம் உள்ளதான் குங்குமப்பூ. ஸோ அந்த குங்குமப்பூவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குருமங்கள யோகம் வரும். குருவும் செவ்வாயும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ வந்து கடகராசியில் நான் சொல்கிற கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த குங்குமப்பூ வந்து நல்ல வேலை செய்யும். குரு, செவ்வாய், சந்திரன் இந்த 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? ஒரு காரியம் நடக்கணும்னா சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லபடியாக இருக்கணும். அதுபோல் குங்குமப்பூ வந்து மனிதனுக்கு வந்து அயற்சியை குறைக்கும், தளர்ச்சியை குறைக்கும், டென்ஷனை குறைக்கும், மன சோர்வை குறைக்கும், மனசில் சந்தோஷத்தை வரும். சரியா? குங்குமப்பூ வந்து நீங்கள் துப்பில் தடவுறது வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல சீதோஷ நிலையை கொடுக்கும், குளிர்ச்சி, புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். பிள்ளை இல்லாதவங்க வந்து குங்குமப்பூவை தொடர்ந்து தடவிட்டு வந்தாங்கன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். இப்படி நிறைய மகிமைகள் இருக்குது குங்குமப்பூவில். அப்பேற்பட்ட குங்குமப்பூ என்றைக்கு சார் தடவணும் அப்படின்னா வியாழக்கிழமை தடவணும். வாரத்தில் ஒரு நாள் தடவினா போதும். வியாழக்கிழமை இரவு 8 to 9 தடவணும். சரியா? இரவு 8 to 9 அதை தடவிட்டு நீங்கள் வந்து தூங்க போகலாம். நைட்டு சாப்பிட்டுட்டு அதை தடவிட்டு தூங்க போகலாம். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடணும். சரியா நேர்களே? வீட்டில் வந்து பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு கும்பிடணும். திருச்செந்தூர் முருகன் ரொம்ப முக்கியமானவர். அவர் வந்து குருவாகவும் இருக்கிறாரு, அங்கார பகவானாகவும் இருக்கிறாரு. பொதுவாக முருகனாலே வந்து அங்கார பகவான் செவ்வாயும் அங்கார பகவானும் ஒன்று தான். செவ்வாய் வந்து முருகனுடைய அம்சம். நவக்கிரகங்களில் வந்து செவ்வாய்க்கு வந்து அதிதேவதை வந்து முருகப்பெருமான் தான். அதுபோக முருகன் வந்து திருச்செந்தூரில் குருவாக இருக்கிறாரு, ஞான குருவாக இருக்கிறாரு. சரியா? அவர் வந்து தேவர்களுக்கு வந்து ஞானத்தை போதித்த இடம். அதுபோல் ஒரு விரதம் இருந்த இடம். சூரபத்மன் என்ற அரக்கனை அழிக்கிறதுக்கு, அவன் அரக்கனாக இருந்தாலுமே பெரிய சிவபக்தன். சூரபத்மன் அழிக்கணும்னா அவர் தவம் இருக்கணும், விரதம் இருக்கணும். விரதம் இருந்து தான் அவர் வந்து அவனை வதம் பண்ணார். அதனால தான் திருச்செந்தூரில் வந்து சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுபோல் சிவனை வழிபட்டுருக்கிறார். மூலஸ்தானத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா 5 பஞ்சலிங்கம் இருக்கும். அது வந்து முருகன் வழிபட்ட லிங்கம் இப்பயும் இருக்குது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க மூலஸ்தானத்துக்கு பின்னாடி போகணும். முந்தையெல்லாம் ஈஸியாக போகலாம், இப்போல்லாம் கூட்டமாயிருச்சு. இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கமர்ஷியலாக போயிடுச்சு. ரைட்டு. அது முருகனுக்கு அந்தளவுக்கு கொண்டாட்டம் இருக்குது. கொண்டாட்டம் இருந்தாலுமே, பக்தி பரவசம் இருந்தாலுமே அது கொஞ்சம் கேளிக்கை உணர்வோடு போயிட்டு இருக்குது. ரைட்டு. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நம்ம. சரியா? நம்ம யாரையும் விமர்சிக்க வேண்டாம். எல்லாம் இறைவன் செயல். அது மாதிரி இப்போ வந்து கோயிலுக்கு இந்த மாதிரி போயிட்டு வர முடியல. ஆன்மீக சித்தியோட சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர முடியல. கொஞ்சம் கமர்ஷியல் மயமாக அது. கமர்ஷியல் மயமான என்ன, வியாபார நோக்கத்தில் தான் எல்லா கோயிலுமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த பஞ்சலிங்கத்தில் இப்போ போக முடியல, நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா மூலவர சனிசேரம் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது. ஸோ அந்த பஞ்சலிங்கம் வந்து முருகப்பெருமான் வந்து வழிபட்ட லிங்கம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வந்து இங்கே ஞான குருவாக இருக்கிறாரு, சிவகுருநாதனாக இருக்கிறாரு. அந்த முருகப்பெருமான் கருணை கடவுள் கந்தன் அனுக்கிரகம் பெற்றது குங்குமப்பூ. அந்த குங்குமப்பூ என்ன பண்ணோம்னா வியாழக்கிழமை நீங்கள் இரவு 8 to 9 வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள். 8:30 to 8:45 பூஜை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் வேண்டிய பூஜை அறையில் வேண்டிய சாமான் எடுத்து வச்சுக்கோங்க. செப்பு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பஞ்ச பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தீர்த்த ஊற்றுங்க. நீங்கள் எப்படி முறைப்படி செய்வீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் வரல. உங்கள் இஷ்டம் தான், உங்கள் சாய்ஸ் தான். கடகராசியில் நீங்கள் வழக்கமாக வீட்டில் எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்களோ அதேமாதிரி பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் படம் இருக்கிறது மிகச்சிறப்பு. இருக்கணும். கடகராசினா திருச்செந்தூர் முருகன் படம் வீட்டில் இருக்குது மிகச்சிறப்பு. திருச்செந்தூர் முருகன் படத்துக்கு வந்து பூச்சி விட்டுங்க. அதை வந்து படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதலெல்லாம் சொல்லுங்கள். நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைங்க. பால் பித்தளை பாத்திரத்திலோ இல்லைன்னா பீங்கான் பாத்திரத்திலோ கண்ணாடி பாத்திரத்திலையோ இல்லைன்னா செம்பு பித்தாளை இதில் வைங்க. எவர் சில டம்ளரை யூஸ் பண்ணாதீங்க.
பொதுவாக பூஜ்ய புனஸ்காரத்துக்கு வந்து எவர் செல்வரை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? பூஜை அறையில் எவர் செல்வரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுங்க. அக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும். பிரசாதத்துக்கு வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணும்போது நிறைய பேர் சுட சுட அப்படியே வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. தெய்வத்துக்கு வச்சாலுமே ஆற தான் வைக்கணும். ஆறா அமரா கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்பயுமே ஆறுறது நல்லதுங்க. ஆறி சாப்பிட்றது வந்து ஆரோக்கியமானது, சீக்கிரம் ஜெர்மனமாகும், நல்ல சத்து கிடைக்கும். சூடாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. உஷ்ணம் வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு ஆகாது. உடம்புல உஷ்ணம் கொஞ்சம் அளவு தான் இருக்கணும். உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் தான் பிரச்சனைகள் நிறைய வரும். கொஞ்சம் குளிர்ச்சி இருந்தால் கூட உடம்புல அந்தளவு பெரிய பாதிப்பு இருக்காது. வாயு இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. உடம்பே 3 தான் மொத்தம்: பித்தம், கபம், வாயு. பித்தம்ங்கிறது என்ன? உஷ்ணம். கபங்கிறது குளிர்ச்சி. வாயுங்கிறது காற்று. சரியா? ஸோ இது 3 பேலன்ஸாக இருக்கணும். சமச்சீராக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, உடம்பு நல்லாயிருக்கும். அந்த காலத்திலலாம் இதெல்லாம் பேணி காத்தாங்க. அந்த காலத்தெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உஷ்ணம் குறைஞ்சிரும், உடம்புல குளிர்ச்சி வந்துடும். இப்போல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை. ஜெனரேஷன்லாம் தெரியாது. இப்போ ஜெனரேஷனுக்கு தான் தெரியாது. நான்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். ஆண்கள் வந்து சனி புதன் குளிக்கலாம், பெண்கள் வெள்ளி ஞாயிறு குளிக்கலாம். இப்போ அதெல்லாம் விடுபட்டு போச்சு. அந்த காலத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. தலைக்கு ஷாம்பு போடுறது, தலையை அப்படியே ட்ரையாக வருது, ஹீட்ரு போடுறது, எதை கண்ட கழுதை வாங்கி தடவுறது, லோஷன் கீசன் எதனமோ செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்குது. எல்லாம் ரீல்ஸில் போகுது. ரியல்லாம் மறந்துருச்சு. இன்னும் இப்படி போகிற போக அம்மாவை அத்தையனை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் 6 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலச்சக்கரம் தமிழ்நாட்டில் மாறிச்சுன்னா உறவு முறையெல்லாம் மாறி இப்படியோ போயிட்டுருக்குது. சரியா? இதெல்லாம் நம்ம ஒரு ஆள் சொல்லி ஊரெல்லாம் திருத்த முடியாது. இந்த கடகராசியில் பொதுவாகவே வீடியோ சரியாக பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு இது போய் சேருதுன்னு தெரியல. ஆனால் உண்மை, கால சூழ்நிலை வந்து மாறிட்டு இருக்குது இப்போ. சரியா? காலை சூழ்நிலை வந்து நம்மளை சுற்றி சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். வயதானவர்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து குடும்பத்தில் பேசணும். நல்லது கிட்டது என்னன்னு சொல்லணும். ஆன்மீகத்தை பற்றி பேசணும், வரலாறை பற்றி பேசணும், குடும்ப பாரம்பரியத்தை பற்றி பேசணும், நாட்டு நடப்பை பற்றி பேசணும், அரசியல் பேசணும். எல்லாம் தெரியணும். எல்லாம் 4 தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சாதிக்க முடியும். 4 திசை இருக்கிற மாதிரி ஒரு மனிதருக்கு 4 வித அமைப்பு தெரியணும். 4 தெரிஞ்சால் தான் அவன் வந்து நல்லது கெட்டது தெரியணும். அதான் சொல்லியிருக்காங்க, 4 தெரிஞ்சுக்கோப்பா, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கோப்பான்னு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமெல்லாம் இப்போ சரியாக விடுபட்டு போச்சு. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து தொப்புள் ரொம்ப முக்கியம். தொப்புள் எண்ணெய் தேய்ச்சி அந்த காலத்தில் குளிக்கும்போது தொப்புள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட தொப்புளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பூஜை புனஸ்காரம் முடிஞ்ச பிறகு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். பாலை ஊற்றுங்க. நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் பாலை ஊற்றுங்க. ஆறுன பாலை ஊற்றுங்க. ஆறுனது நல்லது. ஆக்கப்பொத்தவனை ஆற பொறுக்கணும். சாமிக்கு ஆறுனது தான் வைக்கணும். அதில் வந்து நாட்டு சக்கரை போடுங்க. சுக்கரனுடைய அனுக்கிரம் வரும். சரியா? மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். பால் வந்து சந்திரன், சுக்கரன், நாட்டு சக்கரை, குங்குமப்பூ கொஞ்சம் போல் போடுங்க. ஸோ அங்கே சந்திரமங்கல யோகம், பிருகுமங்கல யோகம் வந்துடும். சந்திரன் ப்ளஸ் குங்குமப்பூ, பால் ப்ளஸ் குங்குமப்பூ, சந்திரன் ப்ளஸ் குரு செவ்வா என்ன ஆகும்? சந்திரமங்கல யோகம். சந்திரன் ப்ளஸ் குரு, எனக்கு குங்குமப்பூவில் குருவும் இருக்கிறார். குருச்சந்திர யோகம். சர்க்கரை ப்ளஸ்ஸு குங்குமப்பூ, பிருகுமங்கல யோகம். 3 விதமான யோகம் வந்துருங்க. அருமையான யோகம். குருச்சந்திர யோகம், அதை கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லலாம். அடுத்து பிருகுமங்கல யோகம், அடுத்து வந்து குருமங்கல யோகம். யோகம்னாலே என்னென்னா பொருட்கள் சேர்க்கைன்னு அர்த்தம். ஜனன ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்து இருக்கும்போது தான் யோகம் வரும். அப்படி அமைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. அந்த கிரகம் அந்த பிறந்த லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டதோ அந்த ஆதிபத்திய விசேஷத்தை தன்னுடைய தசாபுத்தியில் தரும். இப்போ நீங்கள் கடகராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு சந்திரன் சேர்ந்து நல்ல இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த குருமங்கல யோகம், குரு செவ்வா சேர்ந்து நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா குருமங்கல யோகம் வரும். குருச்சந்திரன் சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ராசியிலே குரு இருக்கிறார். உச்ச குருவோடய உங்கள் ராசியிலே சந்திரன் சேர்ந்துருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா? இது வந்து இந்த குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வரி யோகம் கிடைக்கும். இது போல தான் குருவும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ரிஷபத்தில் இருக்காங்க. அருமையான அமைப்பு. ராசி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சுக்கிரன் கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது. பிருகுமங்கல யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். உங்கள் ராசிக்கு 5 10 3 11 நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரத்தில் சில பொருட்கள் அப்படி காம்பினேஷன் சேர்க்குது. யோகம் வந்து வீட்லேயே அமையும். நம்ம எங்கேயும் போய் தேடியெல்லாம் பிடிக்க வேண்டாம். அங்கே போனோம் இங்கே போனோம் எங்கேயும் போக வேண்டாம். வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம செய்கிற காரியத்தில் தான் இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்காது. நம்ம வகதம் இல்லாமல் வாழ்கிறோம். சரியா? அதாவது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நிம்மதி நம்ம சாய்ஸ். நமக்குள்ளே தான் நம்மளை தேடணும். அது இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நிறைய பேருக்கு புரியாது. இதை புரியுறதுக்கு ஒரு ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க தான் தன்னை பற்றி யோசிப்பாங்க. சரியா? குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். தன்னை பற்றி முதல்ல நினைப்பாங்க, ஆச்சாரமாக நினைப்பாங்க, ஓரளவு தன்னை பற்றி உணர்வாங்க. புதன் அடுத்து வளர்த்துட்டார் வச்சுக்கோங்களேன்,
சார் பண்ணுவாங்க, அதை அப்படியே சார் பண்ணுவாங்க. சந்திரன் வளர்த்துட்டாருன்னா அதை அப்படியே மனதில் நிப்பாட்டுவாங்க. ஸோ குரு புதன் சந்திரன் இந்த 3 கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு நல்ல நிலைமையில் ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மற்றவங்களை காட்டிலும் ஒதுங்கிடுவாங்க. அப்படியே அவங்களோட செயல்பாடு சிந்தனை எல்லாமே வேறு விதமாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் விட்டுருங்க, இந்த 3 கிரகங்கள் ரொம்ப முக்கியம். குரு புதன் சந்திரன் இவங்க 3 பேருமே ஒரு மனிதனை வந்து பதப்படுத்துறது கெட்டிக்கார கிரகங்கள். சந்திரன் நல்ல நிலைமை இருந்தாருன்னா மனதால் பதப்படுத்திடுவான். மன நல்ல கரெக்டாக இருக்கும், தெளிந்த மனமும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும். புதன் புத்திசாலித்தனம், வித்தியாகாரகன், அறிவுபூர்வமாக இருப்பான், அப்படி ஷார்ப்பாக இருப்பான். சரியா, சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் கண்மது ஒன்றோ சொன்னால் அப்படி தெளிவாக இருப்பாங்க. குரு ஆன்மீக கிரகம், அனைத்தையும் கொடுப்பார். திருவருளை கொடுப்பார். குரு தான் திருவருளை கொடுப்பார். குருவருள் திருவருள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றை தொட்டு ஒன்று போய்கிட்டே இருக்குது, வீடியோவில் எடுத்து அதிகமாகுது. பட் இது உண்மை. இப்படிப்பட்டவங்க தான் வந்து ரொம்ப ஐக்கியமாகிடுவாங்க, வித்தியாசமாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு காரியம் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காரியத்தை சிறப்பாக செய்வாங்க. இவங்கக்கிட்ட பொறுப்பு கிடைக்கணும், இவங்கக்கிட்ட பதவி கிடைக்கணும். சரியா, ஒரு நிர்வாகத்தில் இப்படிப்பட்டவங்க வந்து நிர்வாக பொறுப்பில் வந்துட்டா வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை நல்லபடியாக கொண்டு வந்துடுவான், நிர்வாகத்தையும் நல்லபடியாக மாற்றிடுவான். அது ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, சுக்கிரன் சுபத்தமாக இருந்தாருன்னா கொஞ்சம் ஆடுவாங்க, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க, அப்படி இப்படின்னு கோட்டுலாம் போட்டுக்குருவாங்க, கொஞ்சம் டைபாலிக்காக இருப்பாங்க. சரி, ஏன்னா சுக்கிரன் வந்து மகிழ்ச்சிக்கு கொடுக்குற கிரகம், செலிப்ரேட் பண்ணுற கிரகம். அவரும் ஒரு இயற்கை சூப்பர் தான். ஆனால் குரு புதன் சந்திரன் செய்கிறத வந்து சுக்கிரன் செய்ய மாட்டார். சுக்கிரன் வந்து செலவழித்து விடுவார், ஆடம்பரம், பெண்கள் விஷயத்தில் ஒரு ஈடுபாடை கொடுப்பார், தன் சுகத்தை தேடி ஓடுவான் அங்கிட்டும். அது மாதிரி வேலையெல்லாம் சுக்கிரன் பண்ணுவார். செவ்வாய் என்ன பண்ணுவார்னா அதுக்கு தீவிரப்படுத்துவார். எரியிற கொல்லியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி செவ்வாய் வந்து சுக்கிரன் கூட சேர்ந்துட்டாருன்னா தீவிரப்படுத்துவார். இப்படியே போயிட்டே இருக்குங்க. சரி, நம்ம நேராக வந்து இந்த குங்குமப்பூக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ பாலில் வந்து குங்குமப்பூ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து திடீர் நான் சொன்ன மாதிரி அந்த யோகங்கள்லாம் வந்துடும். குருச்சந்திர யோகம், விருமங்கல யோகம், குருமங்கல யோகம்லாம் எல்லா யோகமும் வந்துடும். முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தனென்று சொல்ல கலைஞடமே செந்தலர் சேவா என்று திருநீர் அணிவருக்கு மேவராத வினை. முருகனுடைய நாமம் முக்கியமான நாமத்தை சொல்லுங்கள். திருச்செந்தூர் புகழ பாடுங்க, நிறைய இருக்குது. கலிவெண்பா பாடலாம். குமரகுருபரர் எழுதிய கலிவெண்பா. ஏன்னா குமரகுருபரருக்கு வந்து திருச்செந்தூரில் தான் முருகன் பேசி சக்தியை கொடுத்தாரு. ஸோ அந்த கலிவெண்பா பாடலாம். கலிவெண்பா பாடிங்கன்னா மகச்சிறப்பாக இருக்கும். கலிவெண்பான்னு ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியாது. சரியா, கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், படிங்க, இதெல்லாம் படிங்க, நல்லாயிருக்கும். சரியா, இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் முடித்த பின்னாடி உங்கள் வேண்டுதல் கோரிக்கைலாம் சொன்ன பின்னாடி அந்த பாலை எடுத்து வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் போல் குங்குமப்பூ எடுத்து இடது உள்ளங்கையில் வச்சு வலது ஆள்காட்டி விரல் குருவினுடைய ஆதிக்கம் உள்ளது, அதனால் அதை வந்து குலைக்கணும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி, அந்த குங்குமப்பூவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா குழைச்சி முருகா திருச்செந்தூர் முருகா சொல்லி தொப்புளை தடவுனீங்கன்னா வேண்டுதல் பலிக்கும். குறிப்பாக புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். கர்ப்பிணி பெண்கள் தடவலாம். நல்ல குழந்தையாக பிறக்கும். அந்த முருகன் அருளால் ஆண் குழந்தையே பிறக்கும். அந்த சிவசுப்பிரமணியனே உங்கள் குழந்தையாக பிறப்பார். கொஞ்சம் அந்த கருவுற்றலாலேருந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். குங்குமப்பூ சாப்பிடவும் செய்யலாம். பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவும் செய்யலாம், தொப்புளையும் தடவலாம். அது அந்த தாய்க்கும் நல்லது, அந்த சேய்க்கும் நல்லது. இவ்வளோதாங்க. இதுதான் தாய் சேய்க்கு உள்ள ஒரு நலம். சரியா, தாய் சேய் நல விடுதிங்கிறாங்கள, அந்த விடுதியெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசாங்கத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அங்கே ஒன்றும் இருக்காது. பால் விட்டு மடன்னு போட்டிருப்பான், அது அப்படியே கதவு பூட்டி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயிலில் அதை ஆரம்பித்தாங்க. தாய் சேய் பால் விட்டு மடம், தாய் சேய் காப்போம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் இங்கே நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஒரு தாய் வந்து தான் குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்கணுமோ இது செஞ்சாலே போதும். சரியா, அதுக்கு பிறகு டாக்டரை பார்க்கட்டும், டாக்டர் சொல்லலாம் மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க, டெஸ்ட்டு பண்ணுங்கள், எல்லாம் வேணால் பண்ணுங்கள். சரியா, இன்றைக்கி எப்படினாலும் குழந்தை பெற்றுக்கிறாங்க, வாடகை தாயை வச்சு கூட குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். இயற்கையோடு நம்ம ஒட்டி வாழ்வோம். இதை செய்யுங்க, நல்லாயிருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு சில பலன்களும் கிடைக்கும். அந்த குங்குமப்பூ ராசிக்கு 5, 10, 6, 9 தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். 9, 10 கூடியவர்களோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி, இது ஒரு பெரிய கோடீஸ்வர யோகம். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும், நல்லா இருப்பீங்க. சரியா, பாக்கியம் கிடைக்கும், தவறுநொழி சொத்துக்கள் கிடைக்கும், ஆன்மீக பற்று அதிகரிக்கும், அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தாலே எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிடும். ஏன்னா தர்மங்கிறது வந்து என்னென்னா நியாயம், ஆன்மீகம், நியாயத்தின்படி நடக்குது. தர்மத்துக்கு மேலே வார்த்தை கிடையாது. தான தர்மம் அப்படிங்கிறாங்க. தானங்கிறது வந்து எதிர்பார்த்து கொடுக்குறது, தர்மங்கிறது எதிர்பார்க்காமல் கொடுக்குறது. சரியா, தர்மங்கிறது பெரிய வார்த்தை, அதை சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். தான தர்மத்தை பற்றி பேசுகிறது எல்லாரும் பேச முடியாது, சில பேர் தான் பேச முடியும். ஸோ தர்ம கர்மானா என்ன? செய்கிற காரியம். நம்ம இந்த பூமியில் மனிதனை பிறந்ததே ஒரு கர்மா தான். ஏதோ ஒரு காரியம் பண்ணதுக்கு பிறந்திருக்கோம் நம்ம. சரியா, நல்ல கர்மா பிறந்தோம்னா நல்ல காரியத்தை பண்ணி ரொம்ப நாளைக்கு இருப்போம். நம்ம போன பின்னாடி நம்ம பேர் இருக்கும்.
கெட்ட கர்மாவை பிறந்தோம்னா நம்மளை 4 பேர் தூத்துவானுங்க. சரியா? நம்ம வாழ்கிற காலத்தையும் தூத்துவாங்க, வாழ்ந்த பின்னாடியும் தூத்துவாங்க. அவன் ஒருத்தர் இருந்துட்டு போனான்டா, இப்படி பாடாப்படுத்திட்டு பண்ணிட்டான்டா, அப்படி இப்படின்னு தூத்துவாங்க. அது கர்மா தான், அதன் கழிக்கவும் பிறந்திருக்கும். ஸோ அப்போ அந்த கர்மாதிபதி யோகம் வந்து மிகச்சிறப்பாகும். நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான், இவ்வளோதான். சரியா? நல்லா இருப்பீங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். நிறைய சொல்லிட்டு போகலாம், நிறைய பேருக்கு போர் அடிக்கும். தொப்புளில் வந்து குங்குமப்பூ தடவுறதுக்கு இருந்தாலும் 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நான் அதை தான் நான் தமிழில் அதை தான் போடுவேன், டைட்டில் அப்படி தான் போடுவேன். இதை தொப்புளில் தடவுங்கள், பணம் சொத்து புத்து சேரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நினைத்த காரியம் முடிக்கும். கடகராசினியர்கள் தொப்புளில் தொடர்ந்து இதை தடவி வந்தீங்கன்னா பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், சந்தோஷம் கூட, மகிழ்ச்சி வரும், சொத்து பத்து சேரும். அப்படி தான் போடுவேன். பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. எல்லா நேரம்லாம் ஃபோனில் பேச மாட்டேன் நான். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் பண்ணுவேன். போதி ஜோதிடம் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாக்ட் பண்ணுவோம். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அதில் கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் சும்மா அந்த ஆர்டின் மட்டும் தான் போடுவாங்க, லைக் பண்ணுவாங்க. சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஆனால் உண்மையாக சொல்கிறேன். நான் அந்த கடமை கப்பட்டிருக்கேன்ல, நான் செய்கிறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சரியா? எல்லோரும் சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பாங்க, நம்ம செய்கிறோம், அதனால் சொல்கிறோம். சரியா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே தெரியும். நட்வர் இந்த கடகராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்நேரம் அந்த டயத்தில் வரும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு பண்ணிடுவேன். டக்குன்னு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அது நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து சொல்லுவோம். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நம்மளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடி ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.